லாஸ்ட் வீடியோவில் திருப்பூரை பேஸ் பண்ண ஒரு பர்சன் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு MVP வெப்சைட் கேட்டார். அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வேலிடேஷன் டாக்குமெண்ட் கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் மைனஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பாசிட்டிவ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் தான் பேசிக்காக அவருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்ச கேபிட்டல் அண்ட் அவருக்கு இருந்த நெட்வொர்க். இந்த 3 விஷயம் தான் அந்த பிஸ்னஸ்க்கான பாசிட்டிவ். ஏன்னா அவர் திருப்பூரை பேஸ் பண்ணியிருந்தார், அவருக்கு ஒரு நல்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் கையில் இருந்தது. அடிஷ்னலி அவருக்கு வந்து ஒரு நல்ல நெட்வொர்க் இருந்துச்சு அந்த செக்மெண்ட்டில். ஸோ அவரால் நீட்டான ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ண முடியும். பட் அவரோட பிஸ்னஸ் ஐடியாவில் இருந்த ஃப்ளாஸ்லாம் என்னென்னு பார்த்தா, ஒரு பேசிக்காகவே ஒரு காமர்ஸ் ஐடியாவில் வந்திருந்தார். காமர்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காமர்ஸ். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டார்க் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். டார்க் ஸ்டோருங்கிற ஒரு விஷயம் வந்து ஜென்ரலாக காமர்ஸ்க்கான வேர் ஹவுஸ்ன்னு மீன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் டைமுக்குள்ளே நம்மளால் டெலிவரி பண்ண முடியும். அது தாண்டி இந்த டார்க் ஹவுஸ் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும், என்ன மேட்ரிக்ஸ் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, இன்வென்ட்ரி ஃப்ளோ பேசிக்காக வந்து அந்த இன்வென்ட்ரி வெலாசிட்டின்னு அதை மீன் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் வந்து காலி ஆகுது. இந்த ஒரு இந்த ஒரு மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான், இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மொத்த காமர்ஸ் மார்க்கெட்டுமே ஆப்ரேட் ஆகும். ஸோ அதில் வந்து கிராசரிஸு, FMCG ப்ராடக்ட்ஸ்லாம் ஈஸியாக ஃபிட் ஆகும். ஈஸியாக இந்த சென்ஸ் பயங்கர காம்படேட்டிவ், பட் ஸ்டில் ஃபிட் ஆகும். பட் ஆனால் இந்த கிளாத்திங் பிராண்ட்லாம் வந்து ஃபிட் ஆகாது. அதுக்கான மேஜர் ரீசன் என்னென்னா, இந்த FMCG ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நீடுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அதாவது நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்குகிறோம். பட் இந்த கிளாத்திங், ஃபேஷன் இதெல்லாம் வந்து டிசையர்டு ப்ராடக்ட்குள்ளே போயிடும். அதாவது எனக்கு அதை வாங்கணுங்கிற டிசையர் இருக்குது, அதனால நான் அதை வாங்குறேங்கிற மாதிரி போயிடும். ஸோ டிசையர் இருக்க அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம், நிறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம், ரொம்ப நாள் அதை காட்டில் போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறமேட்டு தான் அதை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவோம். டக்குன்னுலாம் வந்து ஆர்டர் விலகாது. அதை தாண்டி வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான வெரைட்டிஸ், ஒரு காமர்ஸ்க்குள்ளே வந்து ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் நிற்கிதுன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஒரு காமர்ஸ்க்குள்ளே வந்து ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நாள் நிற்கிது அப்படின்னா தட்ஸ் அ மேஜர் கன்சர்ன். அதை தாண்டி ஒரு டிஷர்ட்டையே இங்கே லான்ச் பண்ணணுன்னா கூட மினிமம் 10 சைஸில் அதை லான்ச் பண்ணணும், மினிமம் அதை 10 கலரில் லான்ச் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ஆன இன்ட்ரெஸ்ட், எல்லா கஸ்டமர்ஸ்க்கு நீடு இருக்க சைஸில் வந்து நம்மளால சப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்வென்ட்ரியாகவே அதில் நிறைய இன்வென்ட்ரியை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காகவே டார்க் ஹவுஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து எப்பயுமே பீக்கில் தான் போயிட்டுருக்கும். இதில் வந்து தேவையில்லாத நிறைய இன்வென்ட்ரிஸ், எது போகும் எது போகாதுன்னு தெரியாமலே வந்து நம்ம நிறைய ஸ்டாக் பண்ணி வைக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ட்ராஜடியில் கொண்டு போய் நம்மளை வந்து நிறுத்தும். ஸோ இந்த ஃப்ளாஸ் எல்லாம் தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஐடியாவுக்கு ஒரு மேஜரான வில்லன்ஸாக இருந்தது. ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணி தான் அவர் கையில் கொடுத்துருப்போம். ஒன்ஸ் அதெல்லாம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது we can build a proper MVP website.